ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் மொத்தம் 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அது இன்றைக்கி அசையை பார்க்கலாம். யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும். யாப்பில் எழுத்து தான் அசையை அமைக்க உதவும். அசை என்பது இசை சேர்ந்து வருவதாகும். இங்கே இசை அப்படின்னா மாத்திரையை குறிக்கும். மாத்திரை என்பது ஒரு சொல்லை ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லலாம். அசை ரெண்டு வகைப்படும். நேரசை, நிறையசை. ஃபஸ்ட்டு நேரசை. குறில் தனித்து வருதல். ஒரு குறில் மட்டும் தனியாக வருதுன்னா அது நேரசை. குறில் ஒற்றுடன் வருதல். இங்கே ஒற்றுன்றது புள்ளி வைத்து எழுத்தெல்லாம் குறிப்பிடும். கா என் ஒரு குறில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்தால் நேரசை. நெடில் தனித்து வருதல். ஒரு நெடில் மட்டும் தனியாக வந்ததுன்னா அது நேரசை. நெடில் ஒற்றுடன் வருதல். ஒரு நெடில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்தால் அது நேரசை. நிறையசை. இரு குறில் இணைந்து வருதல். 2 குறிலும் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வருதல். இரு குறில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்தால் அது நிறையசை. குறில் நெடில் இணைந்து வருதல், அதாவது ஒரு குறில் ப்ளஸ் ஒரு நெடில் வந்தால் அது நிறையசை. குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருதல். ஒரு குறில் ஒரு நெடில் ப்ளஸ் ஒரு ஒற்று வந்தால் இது நிறையசை. தேங்க்யூ.